வணக்கம் அப்ரஹாம். தென் தமிழகத்தில் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெப்பநிலை குறைந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே நெல்லை மாவட்டம் முழுவதும் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையில் 20 மில்லிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவானது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய நகரமான வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூர் செல்வதற்காக உள்ள சாலையில் திருநெல்வேலி கன்னியாகுமரி ரயில்வே பாதையின் கீழே ஒரு சுரங்க பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான சாலையான வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ள திருநெல்வேலி கன்னியாகுமரி ரயில் பாதையின் கீழே இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையால் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கப்பாதையில் இன்று மட்டுமல்ல, எப்போதெல்லாம் மழை பொழிவு இருக்கிறதோ அப்பெல்லாம் இதே போல பிரச்சனைகள் தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. இன்று மாலை வள்ளியூரில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையின் போது நெல்லை மாவட்டம் அந்த வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தில் நாகர்கோவிலில் இருந்து வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று இந்த ரயில்வே சுரங்க பாதையின் உள்ளே செல்ல முயன்றது. ஆனால் அந்த சுரங்க பாதைக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாகவே அந்த பாதையில் வந்த பிற வாகன ஓட்டிகள் மற்றும் சிறு வாகன ஓட்டிகள் பாலத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது, இந்த வழியாக செல்ல வேண்டாம் என அந்த அரசு பேருந்து ஓட்டுநரிடம் அறிவுறுத்தி உள்ளனர். அதையும் மீறி அவர் பெரிய பேருந்து தான் இது சென்று விடலாம் என எண்ணி அந்த ரயில்வே சுரங்க பாதைக்குள் நுழைந்திருக்கிறார். சுரங்கப்பாதையின் உள்ளே நுழைந்த பிறகுதான் அந்த மழை தண்ணீரின் தீவிரம் அவருக்கு உணர தொடங்கி இருக்கிறது. பேருந்து முற்றிலும் என்று சொல்லும் மன்னிக்கவும், பேருந்தின் டயர் பகுதி முற்றிலும், விஷுவலை பார்த்தால் தெரியும், பேருந்தின் தரைப்பகுதி முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கிவிட்டது. அதன் காரணமாக பேருந்தின் இடதுபுறம் இருக்கும் ஏறும் வழி இறங்கும் வழி இரண்டிலும் தண்ணீர் முற்றிலுமாக சேர்ந்து பேருந்தின் உள்ளே தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த பயணிகள் சிலர் உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவலை அளித்தனர். அந்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த வள்ளியூர் காவல் துறையினர் பேருந்தின் வலது புறமாக இருக்கும் அவசர கதவினை வெளியிலிருந்து உடைத்து திறந்து பெண்கள், குழந்தைகள், வயதான முதியோர் ஆகிய அனைவரையும் தங்களது தோளில் தூக்கி அவர்கள் அனைவரையும் அவர்களது உயிரை காப்பாற்றினர். இந்த சுரங்கப்பாதையில் பார்த்தீர்கள் என்றால் உள்ளே நுழையும் வழியும் வெளியேறும் வழியும் மட்டும்தான் இருக்குமே தவிர வலது புறத்தில் ஒரு நடைமேடை ஒன்று, நடைமேடை அல்ல, மாடி ஏறுவது போல் ஒரு படிகள் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அந்த படிகள் வழியாக உள்ளே நுழைந்த தீயணைப்பு துறையினர் அவர்கள் அனைவரும் கயிறை கட்டிக்கொண்டு பேருந்தில் பயணித்த முதியவர்கள், குழந்தைகள், இளம் குழந்தைகள் நிறைய பேர் அதில் மாட்டிக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் பயத்தில் அழ ஆரம்பித்து விட்டார்கள். பின்னர் பெண்கள், இளம் பெண்கள் மற்றும் வயது முதிர்ந்த பெண்கள், குழந்தைகள் என அனைவரையும் வள்ளியூர் தீயணைப்பு துறையினர் தங்கள் தோள்களில் சுமர்ந்து உடனடியாக அதிலிருந்து காப்பாற்றி வெளியே அழைத்து வந்தனர். பேருந்து இன்னமும் அதே பகுதியில் தான் நிற்கிறது. ஆனால் பேருந்து பயணிகள் அனைவரும் அந்த பகுதியில் இருந்து இப்பொழுது பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விட்டனர். இது குறித்து வள்ளியூர் தீயணைப்பு துறையினர் நம்மிடம் தெரிவிக்கும் போது இந்த சம்பவம் நடந்த 10-15 நிமிடங்களுக்குள் தங்களுக்கு தகவல் வந்துவிட்டதாகவும் உடனடியாக தாங்கள் விரைந்து வந்து அனைவரையும் மீட்டு விட்டதாகவும் அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் எனவும் நம்மளிடம் தெரிவித்தனர். அப்ரஹாம்.